Hi friends, welcome back to my channel Twist and Turns. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி உருளைக்கிழங்க வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு நான் இங்கே ஒரு சொம்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்த பிறகு நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு தோலோடு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு குக்கரை மூடி விசில் கொடுத்து சேர்த்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 விசில் கொடுத்து முடிச்சாச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கை தோல் சீவி நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். இப்போது வேறு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்குல உப்பு சேர்க்காததுனால நான் இதிலேயே தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். தோல் சீவி மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், நல்லா சாஃப்டாக. இப்போ நான் தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் இங்கே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்த பொருள் எல்லாமே தாளித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளித்த எண்ணெயை இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சைடில் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெயை சேர்த்துக்கிறேன். வடையை போடுறதுக்கு கையில் ஃபஸ்ட்டு நான் எண்ணெயை தடவிக்கிறேன். எண்ணெய் தடவின பிறகு கொஞ்சமாக மாவெடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி மெதுவடைக்கு எப்படி ஷேப் பண்ணுவோமோ அது மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. ஸோ நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் ஒரு ஓட்டையை போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மற்ற இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் ஒரு வடையாக அதில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா பெரட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற மாவையும் நான் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது உருளைக்கிழங்குன்றதுனால சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடையை மட்டும் தனியாக எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான ஹெல்தியான உருளைக்கிழங்கு வடை
தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.